குட் மார்னிங் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங்டா. என்ன நடந்துக்கிட்டே இருக்க? நில்லு. நின்னுட்டேன் சார். நீங்க தான் டெய்லி எனக்கு ஒரு பழமொழி சொல்வீங்களே, இன்னைக்கு ஒரு பழமொழி கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஓ, சொல்றேன் கேளு. அச்சமில்லாதவன் அம்பலம் ஏறுவான். அச்சமில்லாதவன் அம்பலம் ஏறுவானா? அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா துணிச்சலா இருக்கிறவங்க நிச்சயம் வெற்றி பெறுவாங்களாம். புரியலையே, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சார். சொல்றேன் கேளு. சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, பயப்படாம ரொம்ப தைரியமா மன உறுதியோட எதை செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் அது கண்டிப்பா வெற்றி தான் அடையுமா. அதுக்கு தான் இந்த பழமொழி. ஓ அப்படியா? நம்ம கீதா இருக்கால, அவ போன வாட்டி பேச்சு போட்டியில தோத்து போனா, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா சார், ஞாபகம் இருக்கு. அவ ஏன் தோத்து போனா உனக்கு தெரியுமா? ஆமா, என்கிட்ட சொன்னா சார். நான் ரொம்ப பயந்துட்டேன், என்னால பேச முடியல அப்படின்னு சொன்னா சார். ஆனா இந்த டைம் அவ ஜெயிச்சிட்டா, உனக்கு தெரியுமா? ஆமா சார், அதையும் சொன்னா. அப்போ போன டைம் அவ பயந்தா தோத்து போனா, இந்த டைம் அவ பயப்படாம தைரியமா பேசினா, அதனால ஜெயிச்சா. புரியுதா இப்போ? அச்சம் இல்லாதவன் அம்பலம் ஏறுவான். அவ பயப்படாதனால ஜெயிச்சா, பயந்தனால தோத்து போனா. கரெக்ட். அச்சம் இல்லாதவன் அம்பலம் ஏறுவான். புரிஞ்சிச்சு. நான் பயப்படவே மாட்டேன் இனிமே.